ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய குக்கிங் டிப்ஸ் அண்டு ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நிறைய குக்கிங் டிப்ஸ் அண்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஹர்ஷி கிரியேட்டிவ் கிச்சன். நாங்கள் போடுற வீடியோவை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம சவுச்சவ் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வர சவுச்சவை நம்ம அரிஞ்சோம்னா உள்ளார ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மையோடு இருக்கும். அது கையில் ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு கையில் பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு நம்ம அந்த வாங்கிட்டு வரக்கூடிய சவுச்சவை இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஒன்றோட ஒன்று நல்லா தேய்ச்சி கொடுங்க. அப்போ அந்த பிசு பிசுப்பு எதுவுமே நம்ம கையில் ஒட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம வடகறியோ இல்லை வடைக்கோ பருப்பு ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பருப்பை ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு வெந்நீரை அதில் ஊற்றி வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேயே அந்த பருப்பு ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் உடனேவே வடையோ இல்லை வடகறியோ செஞ்சு முடிச்சிடலாம். குயிக்காக வேலை ஆகும். இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை வாங்கிட்டு வந்தேன். அந்த கீரையை அடியில் நிறைய வேரோடு இருக்கவே அதை அப்படியே ஒரு பாட்டில் நட்டு வச்சுருந்தேன். அதில் நல்லாவே கீரை துளுத்து வந்துருந்தது பாருங்கள். இந்த அளவுக்கு தேறிச்சு எனக்கு ஒரு 10 நாள்லேயே. அதுக்கப்புறமா அதை வரைக்கும் கிள்ளி போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு அந்த கீரையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய அரைக்கீரையோ இல்லை சிறுக்கீரையோ அதில் நல்லா வேர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் தனியாக நட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கான கீரை உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம பூண்டு வாங்கிட்டு வந்தோம்னா அந்த பூண்டை அப்படியே வச்சிடக்கூடாது. அதுவும் இப்போ மழை காலம். அந்த மழை காலத்தில் நம்ம பூண்டை அப்படியே வச்சிட்டோம்னா அதில் இருக்க ஈரம் பட்டு பூண்டு எல்லாமே அழுகி போன மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒன்றோட ஒன்று கருத்து போய் பூண்டு ஃபுல்லாகவே வீணாக போயிடும். அதுக்கு நம்ம பூண்டை இந்த மாதிரி உடச்சி தனித்தனி பூண்டு பற்களாக பிரித்து வைக்கணும். அதுலேயும் குறிப்பாக அதுக்குள்ளார ஒரு விதமான ஒரு காம்பு பகுதி இருக்கும். அந்த காம்பு பகுதியை எடுத்து வச்சிட்டிங்கனாலே அந்த பூண்டு நீண்ட நாட்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். காத்தோட்டம் போகிற மாதிரியும் வைக்கலாம். அப்படி உங்களால் பிரிக்க முடியல அப்படின்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சியை வாங்கிட்டு வந்த பூண்டு பையோடவே வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி கொடுங்க. இந்த ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுனால பூண்டு எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் தனித்தனி பற்களாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் ரொம்பவே ப்ரெஷர்லாம் போடல, ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு கொட்டாங்குச்சி இருந்தாலே போதும் நம்மளுக்கு பூண்டை உரித்து எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ எல்லாமே தனித்தனியாகவே வந்துடுச்சு. இப்போ இதை தனித்தனியாக பிரித்து அது உள்ளே இருக்க அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டால் போதும். இந்த பூண்டை உரிக்கிற இந்த தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பூண்டு தோலை வச்சு எப்படி நம்ம கொசுக்களை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த கொட்டாங்குச்சியை வச்சு பூண்டோட தலைப்பகுதியை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்க பூண்டுகள் எல்லாமே நல்லாவே உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து பூண்டை நான் உரிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். தோல் நல்லா ஈஸியாக வந்தது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த தோல் உறிஞ்சி வருது. பூண்டை இந்த மாதிரி நம்ம உரிக்கிறதுனால சீக்கிரமாகவே எத்தனை கிலோ பூண்டு வாங்கினாலும் நிமிஷத்தில் உரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு பூண்டை பிரிக்க வருது. இந்த மாதிரி நம்ம ரொம்ப அழுத்திலாம் பூண்டை பிரித்து எடுத்தோம்னா நம்ம நகைக்கண்ணெல்லாம் வலிக்கும். நகைக்கண்ணில் ஒரு விதமான எரிச்சல் உண்டாகும், வலியும் உண்டாகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். சட்டுன்னு நம்ம பிரித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பூண்டு ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு ஃபங்கஸோ இல்லை கருப்பாயிட்டு அழுகி போகிற மாதிரியே எதுவுமே வராது. இப்போ இந்த மாதிரி எடுத்த பூண்டை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னொரு மாதிரியும் நம்ம பூண்டை உரித்து எடுக்கலாம். அது எப்படின்றத சொல்கிறேன் வாங்க. இப்போ மேல் பகுதி மட்டும் உரித்து அந்த பூண்டு தோல் ஈஸியாக வந்துடுது பாருங்கள். சட்டுன்னு நம்ம உரித்து எடுத்துடலாம்.
பூண்டு உரிக்கிறதுல இன்னொரு மெத்தடு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ தனித்தனியாக இருக்கிற பூண்டை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு டம்ளரோ இல்லை கிண்ணத்துலேயோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உரிச்ச எடுத்த இந்த பூண்டுகளை நம்ம இந்த கிண்ணத்தோடவே ஒரு குக்கரோ இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயோ வச்சுக்கலாம். அப்படியே இல்லைன்னா இது மாதிரி இட்லி தட்டில் கூட நம்ம மேலே ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதே போல் நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இப்போ இதில் இட்லி பாத்திரத்தில் மூடி வைக்கிறதுனால வெந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. பூண்டு வேகலாம் செய்யாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம விட போகிறோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் தான் நான் இதை வச்சு மூடுறேன். மூடிட்டு 1 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பூண்டை நம்மளுக்கு ஈஸியாக உரிக்க வரும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை திறந்துட்டு பூண்டை உரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் வெயிட் போட்டு வைங்க. சட்டுன்னு உங்களுக்கு ஆகிடும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூண்டு வெந்து போயிடும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நான் பூண்டை உரித்து காமிக்கிறேன் பாருங்கள். மேல் பகுதி எல்லாமே எந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்குது பாருங்கள். டக்கு டக்குன்னு உங்களுக்கு உரித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு கை நகங்களில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. கைகளில் வலியும் இருக்காது, எரிச்சலும் இருக்காது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு பூண்டு வெந்துடும் அப்படின்ற பயமே வேண்டாம். பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை மீன் குழம்பு வைக்கிறதுக்கோ சட்டுன்னு பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த முறையில் நம்ம பூண்டு உரிக்கிறதா இருந்தால் எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் நிமிஷத்தில் உரிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ரசம் வைக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிப்ஸு தான். ரசம் நல்லா கொதித்து இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் கிட்ட வெத்தலை இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையை தலைப்பகுதியில் காம்பு பகுதியும் அடியிலையும் கிள்ளிட்டு இந்த மாதிரி அந்த வெத்தலையை 4-3 கிழிச்ச மாதிரி எடுத்து நம்ம அந்த ரசத்தில் போட்டுட்டு ரசம் இறக்கிறதுக்கு முன்னாடி இதை போடுங்க. போட்டுட்டு அப்படியே எடுத்து அந்த ரசத்தை ஊற்றி மூடி வச்சுருங்க. அந்த வெத்தலையில் இருக்கிற சாறு மொத்தமும் அந்த ரசத்தில் இறங்கிடும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா சளி பிடிச்சவங்களுக்கு இந்த வெத்தலை போட்ட இந்த ரசம் ரொம்ப நல்லதும் கூட. இது ஒரு மழை காலத்துக்கான நல்ல ஒரு டிப்ஸ் ஆகும். வாங்க நெக்ஸ்ட் ஒரு டிப் பார்க்கலாம். இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மர சாமான்கள் இருக்குது இல்லைங்களா, அதாவது பூரிக்கட்டை, பூரி மணக்கட்டை, அதே மாதிரி நம்ம நான்வெஜ்லாம் செய்யும்போது நான்ஸ்டிக் பேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மரக்கரண்டி இதிலெல்லாம் ஒரு மாதிரி பூஞ்சை வந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அந்த மணக்கட்டை மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு லெமன் புழிஞ்ச அந்த தோல் இருந்தால் அதையும் வச்சு நல்லா இது மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. பூரி சப்பாத்தி செஞ்ச பிறகு அந்த மணக்கட்டையை அப்படியே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்த பிறகு நீங்கள் கழுவி எடுக்கோங்க. கழுவிட்ட பிறகு ஒரு வெட் கிளாத் எடுத்து அதை நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சி காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மணக்கட்டை மேலே கொஞ்சமாக நம்மளை குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஆகட்டும், இல்லைன்னா 2 ட்ராப்பு விளக்கெண்ணெயும் ஊற்றி நல்லா தடவி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு கவரில் போட்டு ஒரு இடமா மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எந்தவித ஃபங்கஸும் வராது. இந்த மாதிரி கவரில் செட்டாக நம்ம போட்டு வைக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த பொருளை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு மழைக்காலத்துக்கான நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. நம்ம எங்கேயாவது அந்த மணக்கட்டையை வச்சுட்டு தேடாமல் டக்குன்னு எடுத்து வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. இது போல் கண்ணுக்கு தெரிகிற இடத்துல அதை மாட்டி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு குக்கரில் இந்த மாதிரி அந்த கேஸ்கட்டை அப்படியே வச்சு விடக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த கேஸ்கட்டை அந்த குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே எடுத்துன்னு போய் ஃப்ரீசர்லேயோ இல்லைன்னா
2 சுருட்டி ஃப்ரிட்ஜ் டோரில் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இந்த கேஸ்கட்டு வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு நீடித்தும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கேஸ்கட்டு வீணாக போன கேஸ்கட் இருந்துச்சுன்னா அதை இது மாதிரி ஒரு ஆணியில் மாட்டிட்டு துணியை தொங்க விடக்கூடிய ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும். நம்ம வாஷ் பேஷன்லேருந்து கையை கழுவிட்டு வந்த உடனே துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சொன்ன இந்த டிப்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.